அம்பு நேராக தான் இருக்கும், ஆனால் அது கொடிது, உயிரையே எடுத்துரும். யாழ் கருவி, யாழ் கோடு இருக்குல்ல, அது வளைஞ்சு தான் இருக்கும், ஆனால் இனிமையான இசையை தரும். அதனால தான் செவ்விது, செம்மையானது. அப்போ இதனால் என்னையா சொல்ல வர்ற அப்படின்னு வள்ளுவர்கிட்ட போய் கேட்டால், நீ தோற்றத்தை பார்த்து எடை போடாத, அதாவது செய்கிற வேலை. ஆங்கண்ண வினைபடு பாலால் கொள்ளல், அதாவது செய்யக்கூடிய வேலையை பொறுத்து அதனுடைய சிறப்பு இருக்கும். அதான் சொல்கிறார், கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கண்ண வினைபடு பாலால் கொள்ளல். கொள்ளல்னா கொள்ளுதல். அவற்றினுடைய சிறப்பை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, செய்கிற வேலையை பொறுத்து செய்ய. ஆரையும் தோற்றத்தை பார்த்து எடை செய்யக்கூடாது. அவருடைய செயல்பாடு, அந்த நடத்தை, அதை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணணும் அப்படின்னு வள்ளுவர் தெளிவாக சொல்கிறார். கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கண்ண வினைபடு பாலால் கொள்ளல். வினைபடு பாலால் கொள்ளல், செயலை வைத்து நாம் நல்லதை எடுத்துக்கணும். அடுத்து பாருங்கள்,